ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 6ஆம் வகுப்பு கணிதம் பருவம் 3 அதில் 4வது சாப்டர் சமச்சீர் தன்மை அப்படிங்கிற தலைப்பில் இருக்கக்கூடிய சில எடுத்துக்காட்டு கணக்குகள், விளக்கங்கள் இதெல்லாம் பார்க்கலாம். எங்கும் கணிதம், அன்றாட வாழ்வில் சமச்சீர் தன்மை. இப்போ நம்ம சுற்றுச்சூழலில் நிறைய பொருட்களை பார்க்குறோம். அது எல்லாமே அழகான தன்மையோட காட்சியளிக்குது. அதுக்கான என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அந்த பொருள் சரியான விகிதத்துலேயும் ஒத்திசைவு சமநிலையோடு அமைஞ்சிருக்கனால நம்ம கண்ணுக்கு அது பார்க்கும்போது ஒரு அழகாக கொடுக்குது. ஸோ இது நம்ம இயற்கை சூழ்நிலையிலும் சரி, செயற்கையாகவும் சரி, நிறைய இடங்களில் இந்த சமச்சீர் தன்மையை பற்றி பார்க்கலாம். பூங்காவில் சமச்சீர் தன்மை கொண்ட தாவரங்கள். இந்த தாவரங்கள்லாம் பார்த்திங்கன்னா அழகாக செயற்கை வெட்டி வச்சுருக்காங்க ஒரு வடிவத்துக்கு. இதுலேயும் பார்த்திங்கன்னா சமச்சீர் தன்மை இருக்கிறதுனால ரெண்டு புறமும் ஒரே மாதிரியான தாவரங்கள் இருக்குது. இது பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு அழகான அமைப்பை கொடுக்குது. அதே மாதிரி செம்பருத்தி மலரில் சுழல் சமச்சீர் தன்மை. இந்த பூவை சுழற்றும் போது அதனுடைய உருவம் மாறாமல் நமக்கு ஒரு அழகாக கொடுக்குதும். இதை மாதிரி நமக்கு நிறைய பொருட்கள் சமச்சீர் தன்மையோட அழகுடன் விளங்குது. இப்போ சமச்சீர் கோடு இது ரொம்ப முக்கியம். இந்த சமச்சீர் கோடு தான் அந்த பொருளை இரு சம பாகங்களாக பிரிக்குது. இப்போ ஒரு இலையை எடுத்துக்கிறோம். அந்த இலையில் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு சமச்சீர் தன்மை இருக்கும். அந்த இலையை நடுவில் இருக்க கோட்டை வச்சு நம்ம இந்த ஒன்றன் மீது ஒன்று பொருந்தும் போது அந்த இலை ஒன்றோடு ஒன்று பொருந்தும். அது ஒரு சமச்சீர் தன்மையை கொடுக்கும். ரெண்டாவது ஒரு மலரோட படம் கொடுத்துருக்காங்க. அதில் நடுவில் சமச்சீர் தன்மை வருது. அதே மாதிரி மூன்றாவது இந்த ஆண்ட்ராய்டு சிம்பிள், அதில் ஒரு சமச்சீர் தன்மை கொடுத்துருக்காங்க. இந்த கோட்டை வச்சு ரெண்டு புறமும் ஒட்டணும் அப்படின்னு சொன்னால் ஒன்றுடன் ஒன்று பொருந்தும். அதுதான் சமச்சீர். அடுத்து தாஜ்மஹாலில் பார்த்தீங்கன்னா நடுவில் அந்த சமச்சீர் கோடு இருக்குது. சிவப்பு கலரில் இருக்குது, லைட்டாக தெரியுது கொஞ்சம். இதை பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு முகத்தோட அமைப்பு. இதில் ஒரு சமச்சீர் தன்மை இருக்கும். ஒரே ஒரு கோடு போடும்போது ரெண்டு புறமும் ஒன்றுடன் ஒன்று பொருந்தும். ரெண்டாவது படத்தில் குறுக்க ஒரு சமச்சீர் கோடும், நீல வாக்கில் ஒன்றும் கிடைமட்டமாக ஒன்றும், ரெண்டு சமச்சீர் கோடு இருக்குது. மூன்றாவது முக்கோணத்தில் 3 சமச்சீர் கோடு இருக்குது. அடுத்தது ஒரு பூ வடிவம் இருக்குது. அந்த பூவில் 6 சமச்சீர் தன்மை இருக்கும். எப்படி நீங்கள் கோடு போட்டு நீங்கள் மடிச்சிங்கனாலும் ஒன்றோட ஒன்று பொருந்தும். கடைசியாக கொடுக்கப்பட்ட இந்த முக்கோணம் ஒரு அசமபக்க முக்கோணம். இதில் என்ன கிடையாது அப்படின்னா சமச்சீர் தன்மை கிடையாது. சமபக்க முக்கோணத்தில் மட்டும்தான் சமச்சீர் தன்மை வரும். அசமபக்க முக்கோணம், செங்கோண முக்கோணத்துலலாம் சமச்சீர் தன்மை வராது. சமச்சீர் தன்மைக்கு சில எடுத்துக்காட்டுகள், அன்றாட வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய இன்னும் சில எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம். மலர்களில் பார்த்தீங்கன்னா சூரியகாந்தி பூவில் இருக்கும். பூச்சிகளில் வண்ணத்து பூச்சி, செயற்கையாக உருவாக்கப்படும் பொருள், வாயிற்கதவு, கேட்டு, இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா சமச்சீர் தன்மை அமைஞ்சிருக்கு. கோலங்களில் சமச்சீர் தன்மை. புள்ளி வச்சு கோலம் போடுறோம் இல்லையா, அப்போ இரண்டு பக்கமும் ஒரே மாதிரியான உருவம் இருந்தால் தான் அந்த கோலத்துக்கு ஒரு அழகு கிடைக்கும். இதுக்கு சில உதாரணங்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இவற்றை முயல்க. ஒவ்வொரு படத்திலும் குறிக்கப்பட்டுள்ள புள்ளிக்கோடு அதற்கு சமச்சீர் கோடு ஆகுமா? ஆம் எனில் டிக் குறியிடுக, இல்லை எனில் தவறு குறியிடுக, உனது விடையை நியாயப்படுத்துக அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல ஒரு இந்த மனித முகத்தோட அமைப்பு கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு சமச்சீர் கோடு கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக இந்த சமச்சீர் கோடு ஒன்றுடன் ஒன்று பொருந்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ரெண்டு சமபாகங்களாக பிரிக்கும். ஸோ இது சரி. அடுத்தது இந்த சரிவக வடிவத்தில் கீழே சமச்சீர் கோடு இருக்குது. இந்த சமச்சீர் கோடு வழியாக நீங்கள் மடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பக்கம் குறுகிய பகுதியும் இன்னொரு பக்கம் அதிக பகுதியும் இருக்கும். அப்போ இது சமச்சீர் கோடு கிடையாது. இது இந்த படத்தை இப்படி சமச்சீர் கோடு இருந்துச்சுன்னா இது நமக்கு சரின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவங்க கொடுத்துருக்கிறது இந்த இடத்துல தவறானது. அடுத்தது மூன்றாவது படம் சரியாக அமைஞ்சிருக்கு. 4வது படத்துலையும் சமச்சீர் கோடு எப்படி வந்திருந்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் இப்படி வந்திருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். ஆனால் இவங்க நெட்டு வாக்கில் கொடுத்துருந்தனால இதுவும் தவறு. 5வது படம் சரியாக அமைஞ்சிருக்கு. ஸோ அது சரி. 6 கடைசியாக கொடுத்துருக்கிறது 6 அப்படிங்கிறது எப்படி நீங்கள் இது பண்ணிங்கனாலும் சமச்சீரில் வராது. குறுக்க போட்டிங்கனாலும் வராது, நெட்டு வாக்கில் போட்டிங்கனாலும் வராது. ஸோ இதுக்கு தவறு சிம்பலை நம்ம கொடுத்துட்றோம். அடுத்தது இன்னொரு இவற்றை முயல்க. பின்வரும் படங்களில் எவை சமச்சீர் தன்மை பெற்றுள்ளன என்பதை சரிபார்க்க ஆம் அல்லது இல்லை என எழுதுக. ஒரு முழு நீள கால் சட்டை கொடுத்துருக்காங்க, ஒரு பேண்ட்டு. இது சமச்சீர் தன்மையில் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். எப்படி வரும்னா இந்த மாதிரி நம்ம கோடு போடும்போது சமச்சீர் தன்மை அமைஞ்சிருக்கும். ஸோ இது ஆம் சொல்லிடலாம். அடுத்த படத்தில் நீங்கள் எப்படி போட்டிங்கனாலும் சமச்சீர் தன்மை வராது. ஸோ இது இல்லை. அடுத்தது இந்த ஒரு சிப்பி ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் இப்படி போடும்போது ஒரு சமச்சீர் தன்மை கிடைக்கும். ஸோ இது ஆம்.
அடுத்தது இந்த வண்டு இருக்குது, வண்டுக்கு இந்த மாதிரி ஒரு நீள்வாக்கில் சமச்சீர் கோடு போடும்போது 2 பகுதியாக பிரியும். ஸோ இதுவும் ஆம். அடுத்தது Q சிம்பிளில் நீங்கள் இப்படி போட்டிங்கனாலும் இந்த கோடு இருக்கனால ஒன்று பொருந்தாது. ஸோ கிடைமட்டமாக போட்டாலும் சரி நீளவாக்கில் போட்டாலும் சரி சமச்சீர் இதில் வராது. ஸோ இது இல்லைன்னு சொல்லிடுறோம். அடுத்தது வட்ட வடிவத்தில் கண்டிப்பாக சமச்சீர் தன்மை அமைஞ்சிருக்கும். எப்படி போட்டிங்கனாலுமே சமச்சீர் தன்மை வரும். ஸோ இது சரி. எடுத்துக்காட்டு 1, கொடுக்கப்பட்டுள்ள படங்களுக்கு சமச்சீர் கோடுகள் வரைக, மேலும் அவற்றின் எண்ணிக்கையை காண்க. அவங்களே படத்தை வரைஞ்சி அட்டவணை கொடுத்து படத்தை வரைஞ்சி சமச்சீர் கோடு போட்டு காமிச்சிருக்காங்க. முதல் கணக்கில் 2 சமச்சீர் கோடுகள் வரும். 2வது படம் ஒரு அம்புக்குறி. ஸோ இதில் ஒரு சமச்சீர் கோடு வரும். 3வது ஒரு சாய் சதுரம். இதில் 2 சமச்சீர் கோடுகள் வரும். எடுத்துக்காட்டு 2, ராம்பஸ் என்ற சொல்லில் உள்ள ஒவ்வொரு எழுத்திற்கும் சமச்சீர் கோடுகள் வரைந்து அவற்றின் எண்ணிக்கையை கண்டுபிடி. இதில் ஓ அப்படிங்கிற எழுத்து வட்ட வடிவத்தில் இருக்குன்னு சொல்லி நம்மளை வந்து அசம்ஷன் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம பொதுவாக ஓவை எப்படி எழுதுவோம், இப்படி ஓவல் ஷேப்பில் நம்ம ஓ போடுவோம், இப்படி போடுவோம் இல்லையா. ஆனால் இதில் என்ன சொல்கிறாங்க, நீ வட்டமாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ தீர்வு ராம்பஸ் அப்படிங்கிற எழுத்தை பெரிய எழுத்துக்களில் எழுதிடுறோம். சமச்சீர் கோடுகளுடைய எண்ணிக்கை போடும்போது 6 அப்படிங்கிற எழுத்துக்கு எப்படி நீங்கள் போட்டிங்கனாலும் சமச்சீர் வராது. ஸோ சமச்சீர் கோடுகள் இதில் போட முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம், 0 கொடுத்துக்கிறோம். ஹச்சுக்கு அவங்களே கொடுத்துட்டாங்க. 2 பக்கம் நீள்வாக்கிலையும் இருக்குது, கிடைமட்டத்துலையும் இருக்குது. ஸோ 2 சமச்சீர் கோடுகள் இருக்குது. ஓவில் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணில் அடங்காதது எக்கச்சக்கமாக நம்ம போடலாம். எப்படி போட்டாலும் நமக்கு சமச்சீர் தன்மை வரும். ஸோ இதுக்கு எண்ணில் அடங்காததுன்னு சொல்லிடுறோம். அடுத்து எம்மில் பார்த்தீங்கன்னா 1 நடுவில் நீங்கள் நீள்வாக்கில் போடும்போது மட்டும்தான் நமக்கு ஒரு சமச்சீர் கிடைக்கும். பி அப்படிங்கிறதுலையும் நமக்கு கிடைமட்டமாக போடும்போது ஒரு சமச்சீர் கிடைக்கும். நெட் வாக்கில் போட்டிங்கன்னா வராது. அடுத்தது யூலையும் ஒரு சமச்சீர், நீள்வாக்கில் போடும்போது மட்டும் ஒரே ஒரு சமச்சீர் கிடைக்கும். எஸ்ஸுக்கு கிடைமட்டமாக போட்டாலும் சரி நீள்வாக்கில் போட்டாலும் சரி சமச்சீர் கோடு வராது. ஸோ ராம்பஸ் என்ற ஆங்கில எழுத்தில் ஆர் மற்றும் எஸ் இது 2க்கும் சமச்சீர் கோடுகள் கிடையாது. ஓ அப்படிங்கிற எழுத்துக்கு எண்ணிலடங்காத சமச்சீர் கோடுகள் போடலாம். மற்ற எழுத்துக்களுக்கு 1 அல்லது 2 சமச்சீர் கோடுகள் வரும். எடுத்துக்காட்டு 3, சமபக்க முக்கோணம், சதுரம், ஒழுங்கு ஐங்கோணம் மற்றும் ஒழுங்கு அருங்கோணம் ஆகியவற்றிற்கு சமச்சீர் கோடுகள் வரைந்து அவற்றின் எண்ணிக்கையை காண்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சமபக்க முக்கோணம். சமபக்க முக்கோணத்துக்கு 3 சமச்சீர் கோடுகள் நம்ம வரையலாம். அதே மாதிரி ஒழுங்கு பலகோணம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அதனுடைய எல்லா பக்கங்களும் சமமாகவும் எல்லா கோணங்களும் சமமாகவும் இருக்கும். அதை வந்து நம்ம ஒழுங்கு பலகோணம் சொல்லலாம். ஸோ இதுக்கு எத்தனை பக்கங்கள் இருக்கோ அந்த எண்ணிக்கை தான் அந்த சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கைக்கு சமமாக இருக்கும். இப்போ வந்து சமபக்க முக்கோணத்தில் 3 பக்கங்கள் இருக்குது, 3 கோணங்கள் இருக்குது, எல்லாமே சமமாக இருக்கும். 3 கோணங்களும் சமமாக இருக்கும், 3 பக்கங்களும் சமமாக இருக்கும். அப்போ இந்த சமபக்க முக்கோணத்துக்கு 3 பக்கங்கள் இருக்கா. ஸோ இதுக்கு 3 சமச்சீர் கோடுகள் உள்ளன. சதுரத்துக்கு 4 பக்கங்கள் 4 கோணங்கள் எல்லாம் சமமாக இருக்கும். இது ஒரு ஒழுங்கு பலகோணம். ஸோ சதுரத்துக்கு 4 பக்கம். ஸோ இதுக்கு 4 சமச்சீர் கோடுகள். ஒழுங்கு ஐங்கோணத்துக்கும் அப்படி தான் 5 பக்கங்கள் சமமாக இருக்கும், 5 கோணங்களும் சமமாக இருக்கும். ஸோ இதுக்கு 5 சமச்சீர் கோடுகள். 5 பக்கங்கள் இருக்கனால 5 சமச்சீர் கோடுகள். ஒழுங்கு அருங்கோணத்துக்கு 6 பக்கங்களும் சமமாக இருக்கும், 6 கோணங்களும் சமமாக இருக்கும். ஸோ 6 பக்கங்கள் இருக்கிறதுனால இதுக்கு 6 சமச்சீர் கோடுகள் இருக்கும். இந்த ஒழுங்கு பலகோணத்தில் மட்டும் அதனுடைய பக்கங்களின் எண்ணிக்கை சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கைக்கு சமமாக இருக்கும். எடுத்துக்காட்டு 4, புள்ளிக்கோட்டினை சமச்சீர் கோடாக கொண்டு பின்வரும் படங்களின் மற்றொரு பகுதியை வரைந்து நிறைவு செய்க. நடுவில் கொடுத்துருக்க கோடை வந்து சமச்சீர் கோடாக எடுத்துக்கோங்க. ஒரு பகுதி அவங்க வரைஞ்சிட்டாங்க, மற்றொரு பகுதியை நம்மளை வரைய சொல்கிறாங்க. ஸோ டிராயிங் வரைகிறதுனா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா. ஸோ ஒரு பகுதி எப்படி வரைஞ்சிருக்காங்களோ அதே மாதிரி பார்த்து மற்றொரு பகுதி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வரைஞ்சா போதும். இந்த படங்கள் அனைத்துலையுமே மற்றொரு பகுதி அவங்களே வரைஞ்சி காமிச்சிருக்காங்க. ஒரு மரம், அடுத்து ஒரு வண்ணத்து பூச்சி, ஒரு மெழுகுவர்த்தி, ஒரு நட்சத்திரம். இதே மாதிரி நீங்களும் வரைஞ்சி பாருங்கள். நெக்ஸ்ட்டு எதிரொலிப்பு சமச்சீர் தன்மை. ஏற்கனவே சமச்சீர் கோடானது ஒரு வடிவத்தை 2 சம பாகங்களாக பிரிக்கும் என்பது நாம் அறிந்ததே. அக்கோட்டின் மீது நாம் கண்ணாடியை வைத்தால் அந்த வடிவத்தின் மற்றொரு பகுதி ஆடியால் எதிரொலிப்பு செய்யப்பட்டு முழுமையான வடிவம் கிடைக்கிறது. இது எதிரொலிப்பு சமச்சீர் தன்மை அல்லது ஆடி சமச்சீர் தன்மை எனப்படுகிறது. ஒரு வடிவம் சமச்சீர் கோட்டினை பெற்றிருந்தால் அது ஆடி சமச்சீர் தன்மையை பெற்றிருக்கும். அந்த கோடு இருக்கு இல்லையா, அந்த சமச்சீர் கோடு கிட்ட நம்ம ஒரு கண்ணாடியை வச்சோன்னா அதனுடைய மற்றொரு பகுதி என்ன பண்ணணும், நமக்கு எதிரொலிப்பு செய்யப்பட்டு நமக்கு முழு வடிவமாக கிடைக்கும். இதுக்கு பேர் எதிரொலிப்பு சமச்சீர் தன்மை. இந்த படத்தில் பாருங்கள், ஒரு பையன் நிற்கிறான் இல்லையா. ஸோ அவனுடைய ஒரு பிம்பம் வந்து கண்ணாடியில் உங்களுக்கு முழுமையாக விழுகுது. இதை வந்து எதிரொலிப்பு சமச்சீர் தன்மை அல்லது ஆடினா கண்ணாடின்னு சொல்லுவோம், ஆடி சமச்சீர் தன்மை அப்படின்னு சொல்லலாம்.
எடுத்துக்காட்டு 5, ஒரு பகுதியானது மற்றொரு பகுதியின் எதிரொலிப்பு எனில் கொடுக்கப்பட்ட படங்களுக்கு ஆடி சமச்சீர் கோடு வரைக. ஸோ 3 படங்கள் அவங்களே கொடுத்துட்டாங்க. இதில் எந்த இடத்துல ஆடி சமச்சீர் கோடு வரும் அப்படின்னா நடுப்பகுதியில் வரும். ஸோ 3 படங்களுக்கும் பாருங்கள், அந்த டாட்டாக லைன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது எல்லாமே அதான் அந்த கணக்கிற்கான விடை. ஸோ முதல் படத்துக்கு நடுவில், 2வது படத்துக்கு கிடைமட்டமாக கொடுத்துருக்காங்க, 3வது படத்துக்கு செங்குத்தாக கொடுத்துருக்காங்க. எடுத்துக்காட்டு 6, கொடுக்கப்பட்டுள்ள கோட்டினை பொறுத்து பின்வரும் படங்களை எதிரொலிப்பு செய்க. எதிரொலிப்புனா ஒரு பக்கம் கண்ணாடிக்கு இன்னொரு பக்கம் எப்படி வரும் அப்படிங்கிறது. ஸோ கண்ணாடி எதிரொலிப்பு தான் இது. பி கொடுத்துருந்தாங்க, அந்த பி வந்து இந்த பக்கம் வரும்போது எப்படி வரும், அதுவும் அவங்க சொல்யூஷன் விடை தீர்வில் கொடுத்துருக்காங்க. முக்கோணத்துக்கு ஒரு பக்கம் கொடுத்துருக்காங்க, மறுபக்கம். அடுத்து லுக் அப்படின்னு ஒரு ஆங்கில எழுத்து இருக்குது, ஆங்கில வார்த்தை இருக்குது, அதனுடைய எதிரொலிப்பு எப்படி வரும். ஸோ அந்த படம் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுக்கு எதிரொலிப்பு மேலே எப்படி வரும் அப்படிங்கிறத அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க, எழுதியும் வரைஞ்சும் காமிச்சிருக்காங்க. எடுத்துக்காட்டு 7, மோம், கோம், ஹைட் மற்றும் விக்கு ஆகிய சொற்களின் கீழ்ப்பகுதியில் ஆடியை வைத்தால் ஆடியில் கிடைக்கும் சொற்களின் வடிவங்களை கண்டறிக. எந்த மாதிரியான சொற்கள் உங்களுக்கு கிடைக்கும்? மாம் அப்படிங்கிறது திரும்ப கீழே வரும்போது எப்படி வரும், WOW அப்படிங்கிற மாதிரி வரும். COM அப்படிங்கிறது COW மாதிரி வரும். HID ஹைடு வந்து ஹைடாகவே கிடைக்கும். WICK அப்படிங்கிறது W வந்து எதிரொலிப்பு ஆகும்போது M அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ MICK மிக் அப்படிங்கிறது நமக்கு மாறி கிடைக்கும். எடுத்துக்காட்டு 8, கொடுக்கப்பட்டுள்ள கட்டங்களை உடைய தாளாடி சமச்சீர்த்தன்மை ஆடி சமச்சீர்த்தன்மை பெறும் வகையில் ஏதாவது ஒரு கட்டத்தை மட்டும் வண்ணமிடுக மற்றும் சமச்சீர் கோடு வரைக. அவங்களே ஒரு படம் கொடுத்துட்டாங்க. இதில் நீங்கள் ஒரே ஒரு பாக்ஸை மட்டும் கலர் பண்ணணும். அப்படி கலர் பண்ணிங்கன்னா அது என்ன மாதிரி வரணும், உங்களுக்கு ஆடி சமச்சீர்த்தன்மை பெறுற மாதிரி நமக்கு ஒரு சமச்சீர் கோடு வரைய சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம், 2 சான்ஸ் நமக்கு இருக்குது. இதில் இந்த இருக்கு இல்லையா, இந்த பகுதியை நம்ம வண்ணமிடும்போது நமக்கு இந்த இது கிடைக்கும். ஸோ நடுவில் டாட் லைன்ஸ் போடும்போது நமக்கு ஒரு ஆடி சமச்சீர் தன்மை கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல போடாமல் இந்த பகுதியை ஒரே ஒரு கட்டத்தை மட்டும் தான் நம்ம வந்து ஷேட் பண்ணணும். இந்த பகுதியை ஷேட் பண்ணும்போது நமக்கு கிடைமட்ட கோடு போடும்போது நமக்கு ஒரு ஆடி சமச்சீர் தன்மை வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் வந்து இந்த பகுதி ஷேட் பண்ணியிருக்காங்க, இங்கே இந்த பகுதியை ஷேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு இந்த படத்தை இந்த மாதிரி நம்ம வண்ணமிடும்போது 2 படத்துலேயும் நமக்கு 2 வாய்ப்புகள் நமக்கு இருக்குது, 2 சான்சஸ் இருக்குது. ஆடி சமச்சீர் தன்மையை வந்து நம்ம உருவாக்கலாம். எடுத்துக்காட்டு 9, கொடுக்கப்பட்ட படத்தில் உள்ள வண்ணப்பகுதியை முதலில் L என்ற கோட்டை பொறுத்தும் பிறகு M என்ற கோட்டை பொறுத்தும் எதிரொலிப்பு செய்க. ஸோ எல் கோட்டை பொறுத்து நம்ம எதிரொலிப்பு செய்யும்போது அப்படி என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மேலே இருக்கு இல்லையா, இந்த பகுதி வந்து அப்படியே நமக்கு கீழே வரும். ஸோ இதில் இருக்கிற மாதிரியே பார்த்து என்ன பண்ணியாச்சு, இந்த பக்கம் வரைஞ்சிட்டாங்க. அடுத்து எம்மை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், எம்மை வச்சு நம்ம இது பண்ணும்போது கோட்டை பொருத்தும் போது என்ன பகுதி கிடைக்கும் அப்படின்னா, இந்த பக்கம் என்ன இருக்கோ இந்த இருக்கு இல்லையா, இது அப்படியே நமக்கு இங்கே மாறி வரும். ஸோ இந்த பகுதியை நமக்கு அப்படியே கிடைக்கும். ஸோ முழுமையாக நமக்கு ஒரு சதுர வடிவம் வந்து நமக்கு கிடைக்கும். சுழல் சமச்சீர்த்தன்மை. சுழல் சமச்சீர்த்தன்மை நாம் ஏற்கனவே சுழற்சியை பற்றி கற்றிருக்கிறோம். சுழற்சி என்பது ஒரு மையப்புள்ளியை பொறுத்து சுற்றி வருவதை குறிக்கிறது. இப்போ நம்ம மின்விசிறி ஃபேன்லாம் சுற்றுது பார்த்தீங்களா, ஒரு மையத்தை வச்சு அப்படி நமக்கு ரொட்டேட் ஆகும். சைக்கிள் வீலு, காகித காத்தாடி, அப்புறம் ராட்டனம், இதெல்லாம் நம்ம வந்து பம்பரம், வண்டி சக்கரம், ஸ்பின்னர், இதெல்லாமே நம்ம அன்றாட வாழ்வில் பார்க்கக்கூடிய சுழல் சமச்சீர்த்தன்மைக்கு சில எடுத்துக்காட்டுகள். ஸோ காகித காற்றாடி, சக்கரங்கள், மின்விசிறி, குடைராட்டினம். ஒரு முழு சுற்று நிறைவடையும் பொழுது சுழலும் பொருளானது தன் ஆரம்ப நிலைக்கே மீண்டும் வந்தடைகிறது. ஒரு முழு சுற்றில் அப்பொருளானது 360 டிகிரி கோணத்தை அடையும். ஸோ வந்து இதான் ஒரு முழு சுற்று. இந்த முழு சுற்று முடிக்கும் போது எவ்வளோ டிகிரி அடையும் அப்படின்னா 360 டிகிரி கோணத்தை வந்து அது அடையும். ஸோ அதில் வந்து 4 பகுதியாக பிரிக்கிறோம். ஸோ இங்கேருந்து ஒரு கால் பகுதி சுற்ற முடிக்கும் போது 90 டிகிரி அடையும். அரை பகுதி சுற்ற முடிக்கும் போது 290, ஸோ 180 டிகிரி அடையும். 3 கால் பகுதியை முடிக்கும் போது 390, ஸோ 270 டிகிரி அடையும். 4 பக்கமே முடிக்கும் போது இங்கே ஒரு 90, ஸோ 360 டிகிரி. ஸோ ஒவ்வொரு கால் பகுதியும் நமக்கு 90 இருக்கும். ஒரு கால் பகுதி 90, 2 கால் பகுதி 180, 3 கால் பகுதி 270, 4 கால் பகுதி 360. ஸோ பின்னாடி போடும்போது நமக்கு பயன்படும், அதனால் இந்த இடத்துல சொல்லி வைக்கிறேன். அப்போ ஒரு முழு சுற்று முடிவடையும் போது 360 டிகிரி கோணத்தை வந்து அது எடுத்துக்கும். எடுத்துக்காட்டு 10, ஒரு தண்ணீர் தொட்டியின் மூடி சதுர வடிவில் உள்ளது. தண்ணீர் தொட்டியை மூடுவதற்கு எத்தனை வழிகளில் அந்த மூடியை பொருத்த இயலும்? அதன் சுழல் சமச்சீர் வரிசை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ தீர்வில் பார்த்தீங்கன்னா டி
அந்த எப்படி கொடுத்துருக்காங்கன்னா கீழேருந்து ஏபிசிடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏபிசிடியை கொண்டு போய் நீங்கள் அப்படியே பொருத்தலாம். அல்லது என்ன பண்ணிக்கலாம், ஏயும் பியும் வந்து இப்படி இந்த இந்த அமைப்பில் வர்ற மாதிரி வச்சும் பொருத்தலாம். அடுத்தது ஏயும் பியும் இங்கே வர மாதிரி பொருத்தலாம். அடுத்து ஏயும் பியும் இந்த மாதிரி வர்ற மாதிரி பொருத்தலாம். ஸோ அந்த தொட்டியை 4 வழிகளில் மூடலாம். அப்போ சுழல் சமச்சீர் வரிசை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது எத்தனை முறை சுழலும் பொழுது அது அதனுடைய ஒரிஜினல் வடிவத்தை அது பெறுதோ அதான் அதனுடைய சுழல் சமச்சீர் வரிசை. ஸோ முதல் தடவை சுழலும் போதே வந்துருச்சு. ஸோ 1, 2வது தடவை 90 டிகிரிலையும் வருது, 180, 360, 180, 270, 360. ஸோ 4வது முறை சுழலும் பொழுது அது என்ன பண்ணுது, கரெக்டாக அந்த ஏபி அதனுடைய ஒரிஜினல் வடிவத்தை வந்து அது பெறும். ஸோ இதனுடைய வரிசை எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 4 அப்படிங்கிறது இதனுடைய வரிசை. எடுத்துக்காட்டு 11, பின்வரும் படங்களுக்கு சுழல் சமச்சீர் வரிசையை கண்டுபிடி. ஒரு பொத்தான், ஒரு பட்டன், ஒரு ஸ்டார், ஒரு அளவுகோல், ஒரு பூ ஒரு கொடுத்துருக்காங்க. சுழல் சமச்சீர் வரிசையை பார்த்தீங்கன்னா இங்கே 4 ஹோல்ஸ் 4 ஓட்டைகள் இருக்குது இல்லையா, அதனால 4. நட்சத்திரத்தில் வந்து நட்சத்திரம் மீனில் 5 இருக்குது, 5 முனைகள் இருக்குது, 5. இந்த செவ்வக வடிவ அமைப்பில் இருக்குது இந்த அளவுகோல். ஸோ இதற்கு 2. அடுத்தது இப்போ செவ்வக வடிவத்தில் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இருக்குது அமைப்பை நம்ம என்ன பண்ணுறோம், இப்படி திருப்பும் போது என்ன ஆகும், இப்படி வந்துடும். அப்போ அடுத்த படம் வந்து நமக்கு எப்படி வரும், திரும்ப நம்ம மாற்றும் போது அதனுடைய ஒரிஜினல் வடிவத்தை அடையும். ஸோ இதுக்கு 2 வந்துடும். இந்த பூக்கள் வந்து 5 ஒரே மாதிரியான அமைப்பில் இருக்கல, 5 இதழ்களும். ஸோ இதுக்கு வந்து 5 சுழல் சமச்சீர் வரிசையை வந்து இது பெறும். எடுத்துக்காட்டு 12, பின்வரும் வடிவங்களில் சுழல் சமச்சீர் வரிசையை கண்டுபிடி. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒழுங்கு பலகோணம் தான் இருக்குது. இப்போ ஒழுங்கு பலகோணமாக இருக்குது. முதல் படத்தை பார்த்தீங்கன்னா வடிவங்கள் இது வந்து ஒரு வட்ட வடிவமாக இருக்குது. ஸோ சுழல் சமச்சீர் வடிவம் பார்த்தீங்கன்னா இதுக்கு 2. இது வந்து வட்டம் சொல்ல முடியாது, ஓவல், அது நீள்வட்டம் மாதிரி அமைப்பில் இருக்குது. முட்டையோட வடிவம் இருக்குல்லையா அந்த மாதிரி. அப்போ இதுக்கு வந்து 2. செவ்வகத்துக்கு 2. இது வந்து சமபக்க முக்கோணம், அதற்கு 3. அடுத்தது ஒரு எண் கோணம் 8 பக்கங்களுடைய ஒரு உருவம், அதுக்கு 8. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சாய் சதுரம், இதுக்கு 2. எடுத்துக்காட்டு 13, சம அளவுள்ள 6 சதுரங்களை கொண்டு குறைந்தது ஒரு பக்கத்தை மற்றொரு சதுரத்தின் பக்கத்துடன் சரியாக பொருந்துமாறும் மற்றும் சுழல் சமச்சீர் தன்மை உள்ளவாறும் பொறுத்துக அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2 ஆப்ஷன் நமக்கு இதில் வரணும். ஒன்று இன்னொன்னோட பொருந்தணும், அதே சமயம் சுழல் சமச்சீர் தன்மையும் வரணும். ஸோ இந்த 6 சதுரங்களை எந்த மாதிரியெல்லாம் அமைக்கலாம் அப்படின்னு சொன்னால் இந்த 3 அமைப்புகள் கொடுத்துருக்காங்க. இந்த 3 அமைப்புகளையும் பார்த்தீங்கன்னா சுழல் சமச்சீர் தன்மையும் வரும், ஒரு சதுரம் மற்றொரு சதுரத்தோட பொருந்தவும் செய்யும். அடுத்தது இடப்பெயர்வு சமச்சீர் தன்மை. பின்வரும் படங்களை உற்று நோக்குக. கோலத்துடைய வடிவமைப்பு, உருளிப்பட்டைனா டயர் இருக்கு இல்லையா, அந்த டயரில் இருக்கக்கூடிய டிசைன்ஸ், சேலையில் இருக்கக்கூடிய இந்த பார்டர்லாம் இருக்கும் சேலை வடிவமைப்பு, கை காப்பு வடிவமைப்பு. இவ்வாறு ஒரு பொருளின் வடிவமைப்பானது புதிய இடத்திற்கு நகர்வதை இடப்பெயர்வு சமச்சீர் என்கிறோம். இந்த இடப்பெயர்வானது சுழற்சி மற்றும் எதிரொலிப்பு இன்றி அமைகிறது. இதில் என்ன இருக்குன்னா சுழற்சியும் வராது, எதிரொலிப்பும் வராது. ஒரே ஒரு டிசைன் வந்து என்ன ஆகும்னா ஒரு முழுமை பெறும் வரையிலும் அதே தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும். இதை வந்து நம்ம இடப்பெயர்வு சமச்சீர் தன்மை அப்படின்னு சொல்லலாம். ஒரே மாதிரியான டிசைன்ஸ் இப்போ நம்ம இந்த மாதிரிலாம் வரைகிறோம் இல்லையா, இந்த மாதிரி இது வந்து எந்த சமச்சீரும் இருக்காது, எதிரொலிப்பு இருக்காது. ஆனால் ஒரு தொடர்ச்சியான ஒரு அமைப்பு அது முழுமை பெறும் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டே வரலாம், போட்டுக்கிட்டே வரலாம். இதுதான் இடப்பெயர்வு சமச்சீர் தன்மை. எடுத்துக்காட்டு 14, கொடுக்கப்பட்ட கோலங்களில் எந்த அமைப்பு இடப்பெயர்வு அமைகிறது. எது வந்து திரும்ப திரும்ப வந்திருக்கு அந்த ஒன்று மட்டும் எடுத்து செஞ்சால் போதும். ஸோ இந்த படத்தில் இந்த ஒரே ஒரு டிசைன் அதுதான் ஆன்சர். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அமைப்பு மட்டும்தான் திரும்ப திரும்ப நமக்கு வந்திருக்கு. அப்போ இதுக்கு வந்து இது மட்டும்தான் விடை. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு அமைப்பு மட்டும்தான் என்ன ஆகுதுன்னா திரும்ப திரும்ப நமக்கு வருது. ஸோ இதுக்கு இந்த ஒரு பகுதியை மட்டும் நம்ம எடுத்து என்ன பண்ணால் போதும், பார்த்து வரைஞ்சா போதும். எடுத்துக்காட்டு 15, கொடுக்கப்பட்ட அமைப்பினை பயன்படுத்தி இடப்பெயர்வு சமச்சீர் தன்மை பெறும் வகையில் உரிய கட்டங்களுக்கு வண்ணம் இடுக. 2 கலர், ஒரு நீல கலர், ஒரு மஞ்சள் கலர். ஸோ இது 2ஐயும் மட்டும் என்ன பண்ணால் போதும், மாற்றி செஸ் போர்டெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாமே இந்த இடப்பெயர்வு சமச்சீர் தன்மைக்கு உதாரணமாக சொல்லலாம். அதே மாதிரி தான் இதுவும் கிட்டத்தட்ட இருக்குது. ஸோ அது 2 கலரையும் மாற்றி கொடுத்து ஃபில் பண்ணால் போதும். ஒன்று மஞ்சள் வந்துச்சுன்னா அடுத்தது ப்ளூ, மஞ்சள் ப்ளூ இப்படி மாற்றி போட்டிங்கன்னா நமக்கு இடப்பெயர்வு சமச்சீர் தன்மை ஈஸியாக கிடச்சிடும். சும்மா கலரிங் மட்டும் பண்ணால் போதும்.
எடுத்துக்காட்டு 16, செவ்வகப்பட்டையில் கொடுக்கப்பட்ட அமைப்பை இடப்பெயர்வு செய்து வடிவமைப்பை நிறைவு செய்க. ஃபஸ்ட்டு ஒரு டயக்ராம் கொடுத்துட்டாங்க பாருங்கப்பா. இந்த இருக்கு இல்லையா, இந்த டிசைனை வச்சு நம்ம என்ன செய்யணும், இடப்பெயர்வு வடிவமைப்பு செய்ய போகிறோம். சில 1 கொடுத்துருக்காங்களா, இது 1 ஃபஸ்ட்டு வரைஞ்சிருங்க. இதே மாதிரி திரும்ப 1 2 3 4 5 6 எவ்வளோ வேணும் என்ன செஞ்சுட்டே போகலாம், நம்ம வரைஞ்சிக்கிட்டே போகலாம். அடுத்தது இந்த அமைப்பை நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இதே அப்படியே இதை பார்த்து 1 2 3 4 5 6 இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிகிட்டே வரோம்னா வரைஞ்சிக்கிட்டே வரோம். அடுத்தது 3ஆவதாக கொடுத்துருக்கிறது அந்த படத்தையும் வச்சு எத்தனை நமக்கு அந்த அமைப்பு முழுமை பெறுமோ அது வரைக்கும் நம்ம தேவையான அளவுக்கு என்ன பண்ணிக்கலாம், இந்த படத்தை திரும்ப திரும்ப நம்ம அப்படியே வரைஞ்சிக்கிட்டே போகலாம். இது ஒரு இடப்பெயர்வு சமச்சீர் தன்மைக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். ஸோ வீட்டு பாடம் உங்களுக்கு 3 கணக்குகள் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கொடுக்கப்பட்ட வடிவங்கள் ஒவ்வொன்றையும் அதற்குரிய இடத்தில் வெவ்வேறு வழிகளில் பொருத்தி அவ்வடிவங்களில் சுழல் சமச்சீர் வரிசையை கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. அந்த நிழலை கொண்டு போய் அந்த இடத்துல கொண்டு போய் பொருத்தி அதில் எத்தனை சுழல் சமச்சீர் வரிசை வரும்னு கண்டுபிடிங்க. அடுத்தது பாருங்கள், அந்த படத்துக்கு ஒரு பகுதி அவங்க கொடுத்துட்டாங்க, இன்னொரு பகுதியை வரைங்க. இது எல்லாமே புக்கில் இருக்குது. புக்கில் இருக்கக்கூடிய கணக்குகள் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ புக்கில் வரைங்க, இதில் வரைய முடியாது. உங்கள் புக்கை எடுத்துக்கோங்க. உங்கள் புத்தகத்தில் சமச்சீர் தன்மை பாடத்தை எடுத்து மற்றொரு பகுதியை நீங்கள் புக்கில் வரைஞ்சி வச்சுக்கோங்க. அடுத்தது பின்வரும் வடிவங்களை அவற்றின் சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கையை கொண்டு பொறுத்துக. இதை நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு ஹோம்ஒர்க்குக்கு ஒரு நோட்டு போட சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த முதல் கணக்கையும் 3ஆவது கணக்கையும் என்ன பண்ணிக்கோங்க, அந்த ஹோம்ஒர்க் நோட்டில் எழுதி அதுக்கான விடையை எழுதி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.